ஹாய்ங்க, நான் பிரியா. டைகரை ரிட்டன் கடையிலேயே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறோங்க. ஏன்னா என்னால் ரொம்பவுமே முடியலைங்க. ரொம்ப க்ளீன் பண்ணுற வேலையாக இருக்குது. மெயின் லக்ஷிதாவும் ஜோஷ்னியும் அதை வச்சு கொஞ்சிகிட்டே இருக்கிறாங்கங்க. ஜோஷ்னிக்கும் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, என் ஹஸ்பண்ட்க்கும் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. 10 நாளாக சளி பிடிச்சிருச்சிங்க, நல்லாவே இல்லை. அதனால் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு டாக்டர் ஒன்று ஃபுல்லாக முடிய வெட்டி விடுவோங்க, இல்லைன்னா கொண்டு போய் யாருக்காவது கொடுத்துருங்க, இல்லைன்னா 10 நாளைக்கு ஒருக்கா சளி பிடிச்சிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் சரி இது ஒத்து வராது, முடி ரொம்ப கொட்டுதுங்க. பார்க்கவே பாவமாக இருந்தது. நாங்கள் கூப்பிட்டா ஓடி வந்துடுங்க. அப்புறம் அதுக்கு போட்ட வேக்சினோட புக்கு, பவுட்ரு, அதோட மருந்து எல்லாத்தையும் எடுத்து மாட்டிட்டு ரிட்டன் கொண்டு போய் கடையிலே கொடுத்துடலாம், அவங்க எவ்வளோக்கு வாங்கிக்கிறாங்களோ வாங்கிக்கிட்டோம், எவ்வளோ பணம் கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் கடைக்கே கொண்டு போய் கொடுத்துட்டோங்க. ஏன்னா நம்ம சங்கடப்பட்டு வளர்த்துறதுக்கு வேறு யாராவது வாங்கிட்டு போனாங்கன்னா அது நல்லா வளருங்க. மெயின் ஜோஷினிக்கு சளி பிடிச்சதுன்னா நல்லாகவே ஆகாதுங்க. அது ஒரு சைனஸ் ப்ராப்ளம் இருந்தால் உங்களுக்கு எப்படின்னு தெரியும் இல்லைங்களா. பொமேரியனுங்கிறனால நிறைய முடி கொட்டுது. அதனால் ரிட்டன் கடைக்கே கொண்டு போயிட்டோம். விடுறதுக்கே மனசு இல்லைங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒரு 15 நாள் நம்ம கூட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு. அதை விட்டோன்னீங்க கூண்டுக்குள்ளே தூக்கி விட்டுட்டாங்க. அவங்களும் வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் பாதி பணம் தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க. சரி எவ்வளவோ கொடுங்க, நாங்கள் போட்டிருக்கோம், இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் சொல்லி அடுத்தவங்களுக்கு விற்றுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கு வாங்கின டானிக்கு பவுட்ரு முதற்கொண்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். அது உள்ளே விட்டோன்னீங்க பாவமாக இருந்தது, பொக்குன்னு உட்காந்துருச்சு. எனக்கு சரி ரிட்டன் திருப்பி கூட்டிகிட்டு வந்துடலாமான்னு தோணுச்சு. அப்புறம் நம்ம வேண்டாம், ரிட்டன் கூட்டிகிட்டு வந்தோம்னாலும் மறுபடியும் எடுத்துகிட்டு போவோம், மறுபடியும் நம்ம யோசிப்போம், அதனால் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேங்க. அதுதான் கொஞ்சம் இருக்கிற பப்பிலேயே கொஞ்சம் பெரிய பப்பிங்களா, அதனால் இருக்கிற எல்லா நாய்க்குட்டியும் அதை அம்மான்னு நினச்சிருச்சிங்க. அதுக்கிட்ட பால் தொலாவ ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. வர்றதுக்கு மனசு இல்லாமல் பிரியா விடை பெற்று வருவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்தோம். அப்புறம் என்ன பண்ணுறதுங்க, நம்ம சுச்சுவேஷன் அப்படி ஆகிப்போச்சு. அதனால் நம்ம கொண்டு போய் விடுறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டோங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. நான் 2 நாளாக அது நைட்டு தூங்கும்போது கத்திக்கிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி நினப்பு. மதியானம் தூங்கும்போது கத்தும், நம்ம காலையில் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சோம்னாலும் கத்தும். அதெல்லாம் ஒரு 2 நாள் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் நாள் ஆக ஆக பழக்கமாயிடுச்சுங்க. மறுபடியும் நம்ம வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா மறுபடியும் அலர்ஜி வந்துகிட்டே தாங்க இருக்கும். அவங்களுக்கு சளி நல்லாகவே ஆகாது. முடிஞ்சால் பார்க்கணுங்க, இல்லைன்னா அது எங்கே போய் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி விட்டுறணும். அதனால் நான் ரிட்டன் கொண்டு போய் கடையிலே கொடுத்துட்டு வந்துட்டேங்க. அதுவும் சந்தோஷமாக இருக்குது. என்னை யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சரிங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க.